எடப்பாடி பழனிசாமி அன்புமணி கூட்டணியை அறிவித்த நிலையில் தற்போது என்டிஏ கூட்டணியில் பாஜக தலைவர்கள் தற்போது டிடிவி தினகரனுடன் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் டிடிவி தினகரனுடன் சந்தித்து இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது பாஜக. இதன் மூலமாக இந்த நிகழ்வு தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்காரு. இது என்னென்ன செய்திகளை சொல்லுது? உங்களுடைய பார்வை என்ன? எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நகர்வு தான் இது. ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் அதுக்கான ஒரு ஹிண்டை கொடுத்திருந்தாரு. ஒரு கூட்டணியில் இணைக்கிறோம், கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் அதை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அந்த அறிவிப்பாகத்தான் இன்றைய கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். திரு பியூஷ் கோயல் தமிழ்நாடு பாஜகவுடைய பொறுப்பாளர், இந்த தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகாகவே இந்த அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த 23ஆம் தேதியான பொதுக்கூட்டம், அதுக்கும் அந்த பொதுக்கூட்டத்தை மேடையை அத்தனை கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நிற்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் திட்டமாகவும் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய இந்த சந்திப்பு என்பதும் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பாகவே நடக்குது. அடுத்ததா தேமுதிகவையும் அதே என்டிஏ கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு அங்கமாக கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான அந்த முயற்சிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து அந்த பேச்சுவார்த்தை அவங்க தங்களோட ஆப்ஷன்ஸை ஓப்பனா தான் வச்சிருக்கிறாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மாநில மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாநாட்டில் அந்த அறிவிப்பை கொடுக்கல. அப்போதே அவர் சொன்னது, மற்ற கட்சிகள், பெரிய கட்சிகள் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கக்கூடிய சூழல்ல நாம் மட்டும் ஏன் எடுக்க வேண்டும், எனவே காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காத்திருப்பு அப்படிங்கிறதுல வெவ்வேறு சூழல்கள் இருந்ததான் பார்க்கிறோம். இதுல முக்கியமா இன்னொரு ஆங்கிளும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியில் எப்படி டிடிவி தினகரன் வர முடியும் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. இடையில ஏற்பட்ட கசப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல தான் டிடிவி தினகரன் இந்த முடிவு எடுக்கிறாரு. அதுக்கான காரணத்தையும் சொல்றாரு. இந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு காலையில அவர் செய்தியாளர்கள்ட்ட சொன்னதையும் பார்த்தோம். இன்னொன்னு அவர் ரொம்ப குறிப்பா சொன்னது, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சாரு. இது பாஜகவுடைய முயற்சி தான் முழுக்க முழுக்க. ஏற்கனவே நம்ம செய்திகளையும் வெளியிட்டிருந்தோம். திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கட்சியில் இணைப்பது என்பதுல தான் அவர் உறுதியா அதற்கு மாற்று கருத்துல இருந்தார். திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது திரு சசிகலா உள்ளிட்ட யாரையும் மீண்டும் அதிமுகவில் இணைப்பதில் அவருக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொன்ன அதே நேரத்தில் கூட்டணிக்கு வருவதில் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தும் சொல்லப்பட்டது. டெல்லி சந்திப்புகள்ல அதுதான் பேசப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்ற போதும் சரி, அதுக்கு பிறகு கடந்த வாரத்தில் திரு டிடிவி தினகரனும் டெல்லியில திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தார். அப்போதே நம்ம அந்த செய்தியும் வெளியிட்டிருந்தோம். அந்த சந்திப்பிலும் இந்த இரண்டு தரப்பிலும் ஒன்றாக ஒரே மேடைகள் ஏறுவது, அதற்கு பிறகு இடங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் பேசி ஒரு இறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இந்த கூட்டணிக்குள்ள வர்றது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அந்த விதத்தில் பார்க்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் ஒன்றாக வருவது அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் இப்போ பாஜக விரைவுபடுத்தியிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதுல இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் அப்படின்னா, திரு டிடிவி தினகரன் தான் முதல் முறையா விஜய் குறித்து, அந்த விஜய்க்கு ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது அல்லது தலைமை தாங்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதன் மூலமாக திரு விஜயோடு தாவேகாவோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சமிக்கையும் அவர் கொடுத்திருந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். மூன்றாவதாக அல்லது ஒரு பலமுனை போட்டி உருவாக்கக்கூடிய ஒரு களத்துல இந்த போட்டி என்பது இருமுனை போட்டியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பாஜக விரும்புகிறது. அதனுடைய செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் தான் இருக்குது. அதுக்கு அவங்க அடிப்படையா பீகார் தேர்தல் மாடலையும் அவங்க ஒப்பிடுறாங்க. பீகார்ல இருமுனை போட்டியாகத்தான் கடைசியா கொண்டு வந்து அங்கு வெற்றி பெற முடிந்தது. அதே விதத்துல தமிழ்நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே திரு சீமான் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து தொடர்ச்சியா அவங்க களத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் திரு சீமான் அவர்களையும் சந்தித்து கூட்டணி உள்ளிட்ட அம்சங்களை பேசுவதாக தகவல்கள் வருகின்றன. அதை நம்ம மறுக்க முடியாது. அதற்கான சில முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கிட்டையும் நீங்க தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை பெறுவதனால என்ன பயன் இருக்கிறது, இடங்களாக மாறாது உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் அவரை சந்திக்கக்கூடிய அவருக்கு நண்பர்கள் இந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக தெரியுது. இன்னொரு பக்கம் இந்த வாய்ப்புள்ளவர்கள், இப்ப நீங்க டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள்லாம் அல்லது ஓபிஎஸ்
உள்ளிட்டவர்கள் திரு விஜயோடு இணைவதில் அல்லது கூட்டணியில் செல்லக்கூடிய வாய்ப்புள்ளவர்களையும் கூட இப்ப பாஜக தங்களுடைய பக்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைப்பதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக மாற்றுவது, அந்த 21 அமைந்த அந்த கூட்டணியை மீண்டும் அமைப்பது அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இதற்கான நகர்வுகளை பாஜக முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. நீங்க இந்த சந்திப்பை பார்த்தாலும் இதுலயும் செய்தி அதுதான் இருக்குது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை என்றாலும் கூட திரு டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய அமமுகவை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிற பொறுப்பை பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்டவர்களையும் கூட பேசி ஒன்றாக இணைப்பதற்கான வாய்ப்புகள் என்கிற அந்த வாய்ப்புகளையும் அவங்க பாக்குறாங்க. இந்த சூழல தான் ஒரு மூன்றாவதாக ஒரு வலுவான அணி அமைவது அப்படிங்கிற ஒரு இடத்தை பாஜக வந்து இப்ப தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய வியூகமாகவும் இது மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே முரண்கள் இருந்தாலும் இன்னும் கூட்டணியில் தொடர்கிறோம், இன்னும் பேச வேண்டியிருக்கிறது அம்சங்கள்லாம் பேசக்கூடிய இடத்துல இருந்து அதற்கு எதிராக ஒரு மாற்று அணியாக அமையக்கூடிய இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறது, மூன்றாவதாக ஒரு அணி இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு வரக்கூடாது என்கிற இடத்துல இருந்தும் வேகமான அந்த காய் நகர்த்தல்களை பாஜக முன்னெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் டிடிவி தினகரனை இங்க ஒரே மேடையில திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன திரு டிடிவி தினகரனை சில வாரங்களிலேயே அவருடைய நிலைப்பாட்டை மாற்ற வைத்து இங்கே வருவதற்கான அந்த சூழலும் பாஜக உருவாக்கி இருக்கிறது. திரு பியூஷ் கோயல் முன்னெடுத்து பல முன்னெடுப்புகளை எடுத்திருந்தார். நேற்று முன்தினம் அதே போல பாஜக தலைவர்களோடு பியூஷ் கோயல் அங்கே டெல்லியில சில ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அதற்கு முன்னதாகவே பியூஷ் கோயல் பொறுத்த வரைக்கும் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஏற்கனவே அவர் கவனித்திருக்கிறார். ரொம்ப கூர்மையாக கவனிக்கக்கூடிய ஒருத்தர், இங்க நிறைய நட்பு அத்தனை கட்சிகளிலும் இருக்கக்கூடிய ஒருத்தரும் கூட. அந்த அடிப்படையில் பியூஷ் கோயல் முன்னிலையில அவருடைய முன்னெடுப்பிலும் கூட இப்போ டிடிவி தினகரன் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறார். அந்த தேசிய ஜனநாயக அவர் வந்து இணைவது கூட பாஜகவோடு பாஜக தான் அவரை உள்ளே அழைத்து வந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். விரைவில் அதிமுக தலைவர்களோடு அந்த மேடையில் ஒன்றாக ஏறுவது உள்ளிட்ட அம்சங்களையும் எதிர்பார்க்கலாம். தேமுதிக அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு இருக்காங்க தேவா. இப்ப தேமுதிகவுடைய முயற்சிகள் எவ்வளவு விரைவாக அது நடக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. தேமுதிக தரப்புல இருந்து திரு அன்புமணி அவர்களுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களுக்கு இணையான இடங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை அவங்க முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. ராஜ்யசபா ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு இடம், அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் இங்க இருக்கக்கூடிய சூழல் தான் அந்த பேச்சுவார்த்தைகளையும் திரு பியூஷ் இன்றைய கூட அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறார். பேக்டோர் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க 2 அணிகளுக்கான ஆப்ஷனையுமே ஓப்பனாக வைத்துதான் இருக்கிறார்கள். எந்த இடத்துல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் அல்லது தங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உள்ளிட்ட அம்சங்களை பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல தாவேகா தலைமையில் ஒரு அணி அமைவது அப்படிங்கறதுல இருந்து இப்ப அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக மாறுகிறதுங்கிறதும் இதுல முக்கியமான ஒரு புள்ளியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தேவா. திரு விஜய் வந்து கூட்டணியில் ஆட்சியில பங்கு அப்படின்னு சொன்ன முதல் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதல் மாநாட்டிலே அதை அறிவிச்சாரு. அந்த மாநாட்டுக்கு பிறகு வேறு யாரும் இதுவரை அவரோடு இணையவில்லை. நிறைய இளைஞர்கள் அவரோடு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழல்ல கட்சிகள் பெரிய அளவுக்கு அவரோட ஒரு கூட்டணிக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்தது. அந்த சூழல்ல தான் திரு டிடிவி தினகரன் கருத்து பெருசா பார்க்கப்பட்டுச்சு. விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார், அதற்கான தகுதியோடு இருக்கிறார்னு சொன்ன திரு டிடிவி தினகரனை இங்கே வந்துவிட்ட பிறகு தாவேகாவுக்கு ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளாக இதை நம்ம வந்து தமிழ்நாட்டை தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற திரு அமித்ஷாவுடைய வியூகத்தின் அடிப்படையில் இந்த வேலைகளை திரு பியூஷ் கோயல் முன்னெடுத்திருக்கிறார். தேவா, உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து தற்போது என்டிஏ கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். இதன் மூலமாக 2 பிரதான கட்சிகள் தலைமையிலான கூட்டணி என்பது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கிறது. மூன்றாவதாக முதல் முறையாக தேர்தல் களம் சந்திக்க இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் அதிகார பகிர்வு என்ற அழைப்பை விடுத்த நிலையில் அந்த அழைப்பை யாரும் ஏற்காமல் பலர் நிராகரித்தது தொடர்ந்து விஜய் வருகை தொடர்பாக டிடிவி தினகரன் பல
நேர்மறையான சமிக்கைகளை கொடுத்தார். தற்போது அவர் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது கவனிக்கத்தக்கது. இதன் மூலமாக 1%க்கும் அதிகமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய பல கட்சிகள் தங்கள் கூட்டணியை ஏறக்குறைய உறுதி செய்திருக்கின்றன, தேமுதிகவை தவிர்த்து. இனி அடுத்ததாக என்டிஏ கூட்டணி எது பாதையில் பயணிக்கிறது, என்னென்ன சவால்கள் இருக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை அடுத்தடுத்த ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.